வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சுக்கிரஹோரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பண ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஒரு 5 பொருளுக்கு இருக்குது. 5 பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசம்பு முதல் பொருள். அதில் 9 வசம்பு நம்ம வாங்கிக்கணும். அது ஒரு மஞ்சள் நூலில் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெட்டி வேர் வாங்கிக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ்க்கோ 20 ருபீஸ்க்கோ நம்ம வெட்டி வேர் வாங்கிக்கணும். அதற்கு அடுத்ததாக ஏலக்காய் நம்ம வாங்கிக்கணும். கேட்டோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9 ஏலக்காயாவது இருக்கணும். ஒரு 9 லவங்கமாவது இருக்கணும். பச்சை கற்பூரம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நம்மளுடைய குலதெய்வத்து பேரை எழுதி ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு சுவாமிகிட்ட நம்ம பூஜை ரூமில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், பூஜை ரூமில் நல்ல மேலே வசதி வைக்கணும். பூஜை ரூமில் நம்ம வசதி நம்ம அதை வச்சோம் அப்படின்னு சொன்னால் பண வரவு அப்படிங்கிறது நமக்கு சேரும். அதுலேயும் நம்ம ஒரு வீட்டில் எப்போதுமே ஒரு தனியாக ஒரு வசம்பு வச்சுக்கணும். அது நெருப்பில் காமிச்சோன்னா மை மாதிரி வரும். ஸோ அந்த மை நம்ம இட்டுண்டோம் அப்படின்னு சொன்னால் ஈர்ப்பு சக்தி, அதாவது அந்த வைப்ரேஷன் நிறையா இருக்கும்.